டாப் 5 பிளேசஸ் டு விசிட் இன் கனடா அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து கனடாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ 5 பிளேஸ் நான் என்னென்னலாம் போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கனடாவில் வந்து எல்லாத்துக்கும் ஆக்சசிபிள் வந்து ஈஸி தான். மோஸ்ட்லி ரைட்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ளைட்டுக்குலாம் வந்து டைமிங் இருக்கும். ஸோ நீங்கள் லாங் வீக்கெண்டில் எங்கன்னா போகணும்னு நினச்சிங்கன்னா எங்கெல்லாம் போகணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இடம் என்னன்னு சொன்னீங்கன்னா பேன்ஃப் நேஷனல் பார்க் ஆல்பர்ட்டாவில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய ஹைக்கிங் ஸ்பாட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கையிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைமுக்கு ஒன்று இருக்கும். நீங்கள் அது வந்து கூகுள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த டைமில் இந்த டைம் வந்து ஸ்கையிங் நல்லாயிருக்கும், இந்த டைம்லேருந்து இந்த டைமில் வந்தீங்கன்னா ஹைக்கிங்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ செகண்ட் என்னன்னா நைகரா ஃபால்ஸ். நைகரா ஃபால்ஸ் எதுக்குன்னா ஆக்சுவலி வந்து கனடாலே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா அந்த ஸ்பாட் தான் சொல்லுவாங்க நைகரா ஃபால்ஸ்னு. ஸோ நைகரா ஃபால்ஸ் வந்து ஒரு டைமில் ஒன்று சூப்பராக இருக்கும். ஸோ வின்டர் டைமில் போனீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப குளிரும், ஆனால் அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்ப்ரிங் டைமில் போனீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சீனிக் வியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது இல்லாமல் க்ரூஸ்லாம் விட்டுருப்பாங்க, அப்புறம் நீங்கள் ஹைக்கிங் பண்ணலாம், அங்கே ஒரு ட்ரெக்கிங்கான பிளேஸ் இருக்குது. அது தவிர நைகராக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வீலு, அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை தாண்டி நைகரா ஃபால்ஸில் ஸ்கை டைவிங் இருக்குது. அது ஒரு அங்கேருந்து நைகரா ஃபால்ஸ்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அதுலேயுமே லைக் 1 hour ட்ராவல் தான். அங்கே போனீங்கன்னா நைகரா ஸ்கை டைவிங்னு ஒரு இடம் இருக்கும். அது ஒரு 3 months மட்டும் தான் அலோடு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூபெக் சிட்டி. கியூபெக் போனீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல்ஸு டூர்ஸு அதெல்லாம் நிறைய பேர் இங்கே போவாங்க, அங்கே நிறைய கண்டக்ட் நடக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் டைம்லையும் சூப்பராக இருக்கும் கியூபெக்கு, அப்புறம் சம்மர் டைமும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கியூபெக்கு கம்பல்சரி ஒரு வாட்டியாச்சும் போகணும். ஃபோர்த் விஷயம் என்னன்னா வான்கோவர். ஸோ வான்கோவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வைஸும் சரி, சீனரி வைஸும் சரி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு போனவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் 1 time போயிருக்கேன், நான் கொஞ்சம் இடம் விசிட் பண்ணியிருக்கேன், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த மவுண்டைன் ஹைக்கிங் பண்ணுறது, அப்புறம் வந்து ஜிப்லைன் நிறைய இருக்குது. அதை தாண்டி நீங்கள் நேச்சர் ஸ்பாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வான்கோவரில். நீங்கள் ஹைக்கிங்கில் ரொம்ப சூப்பராக இருந்தால் வான்கோவரில் நிறைய ஹைக்கிங் பிளேசஸ் இருக்குது, நீங்கள் கம்பல்சரி ஒரு வாட்டியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபிஃப்த் விஷயம்னா டொரண்டோ. ஸோ டொரண்டோ வந்து எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி எல்லாரும் விசிட் பண்ணுற பிளேஸாக கூடியதாக இருக்கும். ஆனால் டொரண்டோலேயே பார்த்தீங்கன்னா சிஎன் டவர் இருக்குது, அப்புறம் வந்து மியூசியம்ஸ், லயன்ஸ் சஃபாரிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. டொரண்டோ பீச் ஐலாண்ட் ஒன்று இருக்குது, ஸோ அங்கே போகலாம். இந்த விஷயம்லாம் வந்து 5th பிளேஸு. அது டொரண்டோவில் நிஜமாக நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம் தான். இது வந்து 5th பிளேஸ். ஸோ இதை தான் 5 பிளேசஸ் நம்ம வந்து கனடாவில் விசிட் பண்ணுறது. ஸோ இதை தாண்டியுமே நிறைய பிளேசஸ்லாம் இருக்கும். அது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனடா பற்றி நான் வேணா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ.